ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளவுதான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம காலையில பாத்தீங்கன்னா செம்ம மழை மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிச்ச மழை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் மழை பெஞ்சதால சவாரி இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு கிளம்பி போய் 2 மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருந்தேன். 2 மணிலேருந்து சவாரி 4-5 மணி வரைக்கும் நல்ல சவாரி கிட்டத்தட்ட நல்லா ஏர்னிங் பண்ணோம். 1 by 1 ஏர்னிங்ஸ் எவ்வளோ வீடியோ நீங்கள் 1 by 1 ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உங்கள் பேக் 1 by 1 வரும். அது மட்டும் இல்லை, இப்போ தான் நம்ம சேனலுக்கு போயின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. இந்தமாரி தொடர்ந்து நம்ம ஆட்டோ ஏர்னிங் வீடியோ எல்லாத்தையும் போடுறோம். நீ நிறைய பேர் கேட்குறீங்கன்னா தெரியாது, ரேப்பிடோ மட்டும் தான் சவாரி ஓட்டினான். ரேப்பிடோ மட்டும் தான் சவாரி வருது, ஓடலாம் அதிகமாக எடுத்தாலும் 1-2 சவாரி தான் எடுப்பேன். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன். நீ ரேப்பிடோ 2 சவாரி தான் எடுத்தால் ஒன்று வந்து 100 ரூபா, 120 ரூபா, 100 ரூபா, அவ்வளோதான். ரெண்டுத்துலேயும் எடுத்தது சவாரி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சு விட்டது. மற்றபடி எல்லாமே நான் அதிகமாக ரேப்பிடோ தான் எடுப்பேன். ஏன்னா ரேப்பிடோ தான் கட்டுப்படி ஆகிறனே கொடுப்பேன். ஓலாவில் ரொம்ப மோசமாக கொடுப்பேன். 5 கிலோமீட்டர் திடீர்னு 55 ரூபா அடிப்பாங்க, டென்ஷன் தான் ஒரு டைம். அதனால ஓலா அதிகமாக எடுக்க மாட்டேன், ரேப்பிடோ தான் எடுப்பேன். அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ஏன் தெரியும் ஆட்டோக்களுக்கு எல்லா டைம்ல ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் தெளிவா. நான் கரெக்டாக காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அந்த டைம் அதுக்கப்புறம் பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆகும், சில இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அதனால லோக்கலில் தான் ஓட்டுவோம். நம்ம லாங் போகிறதுக்கு லோக்கலில் ஓட்டு தான் காசு அதிகம். சேப்பாக்கத்தில் இருந்தாலும் சேப்பாக்கம், சென்ட்ரல், எக்மோர், டிப்ளிகேணி, மீசாபட் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ராயப்பேட்டை, 1008, எம்ஆர்சி நகர், அடியாறு இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்போம். அது இல்லாமல் பாரிஸ் இந்த லோக்கலில் தான் சரௌண்டிங் சுற்றிட்டு இருக்கோம். மினிமம் 5 கிலோமீட்டருக்குள்ள தான் போவோம். அதனால எங்களுக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகும். அதேமாதிரி ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும், கேஸும் ஆகாது. ஒரு நாளைக்கு நான் 250 தான் கேஸ் போகிறோம். அதுலேயே 2000 ரூபாய் 2500 ஓட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா லோக்கலில் ஓட்டுறதால காசு அதிகமாக வருது. இதுதான் விஷயமே, என்னோட சீக்கிரட்டே இதுதான். நீ லோக்கலில் ஓட்டும்போது மணி அதிகமாகுதும், சவாரி கிடைச்சா மணி அதிகமாக வரும். நீ லாங்க போகும்போது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 250 ரூபா ஓட்டினா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, டிராபிக் ஜாம் எல்லாத்தையும் போக. ஆனால் நீங்கள் லோக்கல்லே ஓட்டும் போது அந்த 1.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 1500 சம்பாதிச்சிடலாம். ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு நாள் 500 சம்பாதிக்க முடியும். இந்த 1.5 மணி நேரம் லாங்க போகிற டைமில் நீங்கள் இங்கேயோ 500 ரூபா ஓட்டிட்டு போயிடலாம் மக்கள். இதுதான் விஷயம். சவாரி டப்பு கிட்ட டப்புன்னு ஓட்டிட்டு போகலாம். இதுதான் விஷயம். அதை தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோ தொழிலை மேலே வந்துடலாம். மறக்காமல் இப்போ தான் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க இன்னைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம் மக்களே. ஏர்னிங்ஸ் பார்த்தலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 1718 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1 by 1 பார்த்துலாம் வாங்க வரிசையா. ஒரு டைம் எடுத்து கோலர் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் சவாரி 222, ரெண்டாவது 212, 71, 122, 86, 125, 140. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சவாரி எடுத்துருக்கோம். கரெக்டாக 3 சவாரி எடுத்து இப்போ சைதாப்பேட்டில் இருக்கோம். 222 ரூபா ஒரே சவாரி ஓட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு சவாரி வரலை. இப்போ பார்த்தா ராயபுரம் அடிச்சிச்சு, பார்த்தா உட்காரலை, பார்த்தா உட்காரவே இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ஆட்டோ வந்து எப்போ யூஸ் பண்ணீங்களா? 24 இல்லை தெரியும். நான் 3 மணிலேருந்து 6-7 மணி வரைக்கும் ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோமே. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா சவாரி எடுத்தால் அவங்க சைடு கட்டுப்படியாக்கா. அதனால் பகலில் நைட்டில் மட்டும் தான் ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ண தவிர பகல் ஆட்டோக்களுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 228 ரூபா ஓட்டிருக்கான். அதை பார்க்கலாம். சைதாப்பேட்டை நிற்கிறோம், தெரியுங்களா? சைதாப்பேட்டை மெட்ரோ அப்படி நிற்கிறாங்க, அங்கே தான் நிற்கிறோம். அப்புறம் 222 ரூபா ஓட்டிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் சவாரி வரல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களே நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருந்தோம். சைதாப்பேட்டிலேருந்து தேனாப்பேட்டை வந்து சவாரி எடுத்தோம். வந்தால் இன்றைக்கி செம மழை மக்களே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் சவாரி இப்போ தான் போகிறோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிட்டு இருக்கா. நம்ம லாஸ்ட்டாக சைதாப்பேட்டிலேருந்து சென்ட்ரல் போனோம். சைதாப்பேட்டிலேருந்து சென்ட்ரல் போகிறோம். அங்கே வந்து நந்தனம், அதாவது நம்ம சிஎம் வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சென்ட்ரல் போனோம். சென்ட்ரல் தான் அடிச்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்ட்ரல் அடித்து உட்காந்துருச்சு. திரும்பி சென்ட்ரல் தான் போகிறோம். சவாரி அடித்து விட்டுது. 405 மீட்டர் பிக்கப் பார்க்கலாம். போயிட்டு பார்த்தா சென்ட்ரலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். செம மழை. அதேமாதிரி சென்ட்ரலில் பார்த்தா செம டிராஃபிக் மக்கள். எனக்கு பாருங்கள், தண்ணி செம தண்ணிங்களாம், வண்டியே போக முடியல. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. எதில் வண்டி வரது கூட தெரியல. பார்த்துங்க, அந்த அளவுக்கு மழை பெய்யுது மக்களுக்கு சென்னையில். நான் எங்கே எக்மோர்லேருந்து போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. சேப்பாக்கம் போகிறோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்க தெரியுதுங்களா? சைடில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள். அடிச்சது மழை அடிச்சு வச்சு இப்படி தான் இருக்குது. ரோடு தெரியுதுங்களா? தெரியாது. எதில் வரோம் லைட் எவ்வளோ லைட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஏன்னா முன்னாடி வரத்தோட தெரியல, அப்படி இருக்குது. சென்னையில் பலத்த மழை பெய்கிறதால் சவாரி ரொம்ப டல்லாக இருக்கிறது என்று